வணக்கங்க. கிராமத்து வாசனை. நான் மணிமொழி. இன்னைக்கு ஒரு சட்னி செய்ய போகிறோம். உங்களுக்கெல்லாம் சட்னி தெரியும், இருந்தாலும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக உங்களுக்கு எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். எங்கள் வீட்டில் இந்த சட்னி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் 4-5 பேருக்கு இந்த சட்னி செய்ய போகிறேன். கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிங்க. ஊற்றிக்கிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 5-6 வரமிளகாய் போட்டிருக்கேன். துண்டு புளி போட்டிருக்கேன். துண்டு பெருங்காயம், கட்டி பெருங்காயம், இல்லைன்னா நீங்கள் பவுட்ரு பெருங்காயம் வேணாலும் போட்டுங்க. கொஞ்சோண்டு ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். இஞ்சி சின்ன துண்டு இஞ்சி போட்டிருக்கேன். ஒரு மூடி தேங்காய், ஒரு கொஞ்சோண்டு பொட்டுக்கல்ல, கொஞ்சோண்டு ஒரே ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இந்த சட்னிக்கு தேவையானது. ஃபஸ்ட்டு பெருங்காயத்தை போட்டுக்குவோம். சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கறி காஞ்சி போயிடும். சிம்மில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் ரோஸ்ட்டாக வருங்க. இது கொஞ்சம் வறுபடலைன்னா ஒரே பெருங்காய ஸ்மெல் வரும். வறுபட்டுருச்சுன்னா நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். வறுத்துங்க. இந்த பட்டை மிளகாயை போட்டுக்கணும். இது 4-5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். தோசைக்கும் தொட்டுக்கலாம், இட்லிக்கும் தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இது மாதிரி செவக்க வறுத்துங்க. அடுத்து சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சதை 10-15 நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதை எண்ணெயில் போட்டுங்க. கொஞ்சம் பொறுமையாக செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. நல்லா வதக்கிடுங்க சின்ன வெங்காயத்தை. ஒரு 5 நிமிஷம் வதக்குனீங்கன்னா கொஞ்சம் ப்ரௌன் கலராக மாறும். அப்போ தான் சட்னி நல்ல சுவையோடு இருக்கும். இது தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் பொருந்துறதுனால நாங்கள் அடிக்கடி செய்வோம். ஒருத்தர் சப்பாத்தி கேட்பாங்க, ஒருத்தர் தோசை கேட்பாங்க. அதை வச்சிடுறது நைட் நேரத்தில் நல்லாயிருக்கும். நல்லா 5 நிமிஷம் கோல்டன் ப்ரௌனில் வரணும் வெங்காயம். அப்படியே இஞ்சியை போட்டுக்குவோம். பூண்டு புளி வச்சுருக்கேன், போட்டுக்குவோம். அது டேஸ்டாக இருக்கும். கொஞ்சம் உப்பை இப்பயே போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா வதங்கும். உடனே சீக்கிரமாக வதங்கிடும். உப்பை அளவாக போட்டுக்குங்க. சட்னிக்கு உள்ள உப்பு போட்டுக்கலாம். தக்காளியே போட்டுக்குவோம். ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சோம்ல, அதை போட்டுக்குவோம். தக்காளி போட்ட பிறகு ஒரு 3 நிமிஷம் வதக்கிடுங்க. நல்லா வதங்கிடுச்சு தக்காளி. 3 நிமிஷத்துலேயே வதங்கிடும். உப்பு போட்டோம்னா உடனே வதங்கிடும். ஆஃப் பண்ணிக்குவோம். இது இப்போ வதக்கினதெல்லாம் மிக்சியில் போட்டு பொட்டுக்கல்ல எல்லாத்தையும் போட்டுருவோம். தேங்காயை வதக்க வேண்டாம், சும்மாவே போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். தேங்காயை முடிஞ்சளவு நம்ம வதங்கி வெந்து யூஸ் பண்ணுறதை விட கொஞ்சம் பச்சையாக முடிஞ்சளவு யூஸ் பண்ணோம்னா உடம்புக்கு நல்லது.
நைஸாக அரைச்சிருங்க. ரொம்ப நைஸாக, லைட்டாக குறப்பாக அந்த அளவு அரைச்சிருங்க. கரெக்டாக இருக்கும். கொஞ்சோண்டு கடாய் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிங்க. சும்மா தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வாசனையாக இருக்கும். தாளிக்கலாம் நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் தாளிச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு கடுகு உளுத்தம் பருப்பு போடுங்க. போட்டு கொஞ்சோண்டு கறிவேப்பிலை. ஆஃப் பண்ணிங்க. சட்னியில் கொட்டிட வேண்டியதான். அவ்வளோதான், சட்னி ரெடி.